கோரி டென்மும் இவர் யூத பெண்மணி. மேலும் கடிகார தயாரிப்பாளராகவும் கிறிஸ்தவ எழுத்தாளராகவும் பொது பேச்சாளராகவும் இருந்தவர். இவர் 2ஆம் உலகப் போருக்கு பின்பு அநேக யூதர்களுக்கு உதவி செய்தார். மேலும் நாசிக்காரர்களால சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். அந்த சிறை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் அடைக்கப்பட்டிருந்த சிறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மிகவும் அழுக்கானதாகவும் துர்நாற்றம் வீசக்கூடியதாகவும் தெல்லுப்பூச்சி போன்ற பூச்சிகள் ஈக்கள் நிறைந்ததாகவும் இருந்ததா. அதனால இந்த பூச்சி தொல்லையினால அவங்க வந்து ரொம்ப சோர்வடைந்து இருந்தாங்களாம். அப்போ கோரியோட சிஸ்டர் பெட்சி சொன்னாங்களாம், நம்ம இந்த தொல்லைக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த தொல்லையினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது கோரிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தாங்களாம். இதனால நடந்தது என்ன தெரியுமா? இந்த தொல்லையின் காரணமாக ஜெர்மனிய வீரர்கள் யாருமே அந்த சிறைச்சாலை பக்கமே வர்றது இல்லையா. அதனால அந்த சிறைச்சாலையில இருந்தவர்கள் ஆண்டவரை துதிக்கவும் சத்தமாக பாடல்களை பாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் தடையே இல்லாம இருந்துச்சா. பாருங்களேன், தொல்லைதான், ஆனா ஆண்டோட நாமம் மகிமைப்படும்படியாக அது நடந்தது. இதை கேட்கிற அன்பானவர்களே, இந்த தொல்லை கொசு தொல்லை போல என்னை சின்ன சின்ன பிரச்சனைகள் துன்பங்கள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதே, இது எப்பதான் மாறுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்கிறீங்களா, கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க இந்த தொல்லையின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. எனவே எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.